இந்த மாதிரி இவன் என்னை ஜாதியை சொல்லி திட்டினான் அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க. அந்த புகாரை வாங்கி அந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டார். எஃப்ஐஆர் போட்டுட்டு அது வந்து பெயிலே கிடையாது 6 மாதத்துக்கு. எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானுங்க, இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஆளுகெல்லாம் அதுக்கு ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி உன் பேரில் எஃப்ஐஆர் போட்டாச்சு, உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, இந்த மாதிரி எஃப்ஐஆர் காப்பின்னு காட்டி அவனை மிரட்டி அவங்ககிட்ட அந்த காலத்தில் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மில் ஓனர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, ஆமாம், அந்த ஏரியாக்கள்ல அவங்கள்ட்டெல்லாம் பணம் வச்சது கண்கூட எனக்கு தெரியும். 2 தரப்பு வந்து சண்டை போட்டுருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி வாய் தகராறு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் கல்ல விட்டு அடிக்க அவன் கல்ல விட்டு அடிச்சிருக்கான். அவ்வளவுதான் விஷயம். எவனும் அங்கே ஜாதியை சொல்லியோ இதை சொல்லியோ திட்டலை. ஆனால் பிசிஆர்ல வழக்கு தோடுவேன்னு சொல்லி அங்கே மிரட்டுறதாக கேள்விப்பட்டோம் சார் அப்படின்னு ஐஜி சொல்றாரு. அவங்க கூட வாயில சாயனால் பண்ணாலே சத்தம் போட்டாலே நாங்கள் பிசிஆர்ல தான் எங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சட்டம் சொல்லுது. நான் வந்து மெசேஜ் திருமாவுக்கு அனுப்புறேன். அதுக்கு எந்த விதமான ரிப்ளை இல்லை. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. இவ்வளவுக்கு ஆளுங்கட்சியில இருக்காதுதான், நான் ஆளுங்கட்சியில தான் இருக்கேன். எனக்கு நல்ல பழக்கமான ஒரு திருமாவளவன். அவரே இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஒரு பிசிஆர் வழக்கு இது நான் ஒரு இது போட்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துச்சு. அதுல நானும் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு ஜாயின் பண்ணேன். அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எஸ்பி ரேங்க்ல அந்த கேஸ்ல வந்து உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுதான் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. இவ்வளவுதான் சொல்லுச்சு அந்த கேஸ்ல தீர்ப்பு. அதுக்கு எல்லா பேரும் கொதிச்சு எழுந்துட்டான். எப்ப வந்து திருமாவளவன் வந்து திமிரு எழுந்துரு திருப்பி அடின்னு சொன்னாரோ அன்னையில இருந்து இவனுங்க எல்லாரும் நம்மளை வந்து நீ யாரா அப்படிங்கிற அளவுக்கு போடா பாடா அந்த பிள்ளை இந்த பிள்ளை நம்மளை திட்டுறான். நம்மளை திட்டும் போது நம்ம ஏதாவது திட்டோம்னா நம்ம பேர்ல வழக்கு. பாப்பா முதல் பறையர் வரை எல்லாம் ஒண்ணுதான். ஜாதி இங்கே பார்க்க வேண்டாம், ஜாதி பாகுபாடு கிடையாது. ஜாதி இடஒதுக்கீடு பூரா கேன்சல் பண்ணு, வருவாயின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கல்வியை வை, உயர்ந்தவன்